அதான் அந்த முதல் 2 வரியில சொல்றாரு. அடுத்த 2 வரியில எப்படி மகிழ்ச்சியா இருந்தாங்க அப்படிங்கிறத சொல்றாரு. பரசும் கருணை பெரியோர். பரசும்னா பரவுகின்ற பெரிய நிறைய அருள். கருணை பெரியோர் அருள, சிவபெருமானும் அருள. பரி புந்தரையோர் நெறி பாழ்பட வந்து. சமண சமயம் என்னாச்சு? நெறி பாழ்பட வந்து. ஒரு சமயத்தில் தலைவராக இருக்கிறது வேண்டாம் நீங்க வந்துட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? அது மோசம், நல்லா இல்லைன்னு அர்த்தம். அது மாதிரி அந்த சமயம் என்னாச்சு? சமண சைவம் நெறி பாழ்பட வந்து. எந்த சமண சமயம் சொல்றாரு? பரி புந்தரி பிஜு போட்டுக்கிட்டு தலைமையிலே அந்த சமயம் பரிபுந்தரையோர் நெறி பாழ்பட வந்து அரசு திருநாவுக்கரசு இங்கு அருள்பற்று உலகு உய்ந்தது என. அந்த திருநாவுக்கரசு பெருமான் உலகு உய்வதற்காகவே அந்த 4, 5, 6 திருமுறைகளை தேவார பதியங்களை பாடினார் என்று அடியார் புடைசூழ் அதிகப்பதிதான். அந்த திருவதிகை வீரத்தானத்தில் சைவ அடியார்கள் சென்று ரொம்ப மகிழ்ச்சியோடு ஆரவாரத்தோடு இருந்தார்கள். இந்த ஆரவார மகிழ்ச்சி எப்படி இருந்தது? அடுத்தது முரசம், படகம், துடி, தன்னுமையாள், முழவு, கிளை, தும்பி, துந்துபி, கண்டையுடன் நிறை சங்கொரி எங்கும் முழங்குதலால். எல்லாம் ஒரே ஆரவார ஆர்ப்பாட்டம். இப்போ கோயிலுக்குள்ள பார்த்துருப்பீங்களா? கரைக்கணும் ஞாயிற்றுக்கிழமை போச்சுங்களா? என்ன சத்தத்தெல்லாம் போச்சு இல்லையா? அது அன்னைக்கு. இது இன்னைக்கு வெளியே சேர்த்துக்கிற கூட்டம், அவங்க செய்கிறாங்களே நாமளும் சேர்க்கிற கூட்டம். ஆனால் இது அப்படி இல்லை. திருநாவுக்கரசனுடைய சிறப்பை நினைத்து சைவ சமய அடியார்கள் என்னது முரசு அதிர்கிறது இல்லையா? படகம்னா தம்பட்டம் இல்லையா? துடி அது ஒரு பறை தான், தோலினாலானது. தன்னுமை யாழ், மெல்லிய யாழ். முழவு, வங்கி, கிளை, துந்துவி, கண்ட இல்லையா? அவ்வளவும் ஒரே சத்த சங்குகள், எல்லா சத்தம் நிறை சங்கொலி எங்கும் முழங்குதலா. ஒரே சட்டக்கடா இருக்கு. எப்படி சத்தம் இருந்தது? அது ஒரு ஓமை சொல்றாரு. நெடு மாகடல் என்ன நிறைந்துள்ளது. இந்த திருவதிகை வீரட்டானத்தில் எங்க பார்த்தாலும் ஒரே சத்தம், ஆரவாரம். சத்தம் எப்படி இருந்துச்சுன்னா பெரிய நீண்ட நெடிய கடல்ல எப்போ எப்படி இருக்கும்? அலை அடிக்கிறதுல ஆரவாரம் ஒரே இருக்கும் இல்லையா? அதுவோ திருவதிகை வீரட்டான இருந்துச்சு. நெடு மாகடல் என்ன நிறைந்துள்ளது என்ற அமைப்பிலே திருவதிகை வீரட்டானத்தில் நம்முடைய திருநாவுக்கரசு பெருமான் மீண்டும் சைவத்திற்கு வந்தது. பல பாடல்களை பாடியது. திருநாவுக்கரசு பட்டம் கிடைத்தது. அடியார்கள் மிக்க மகிழ்ச்சியோடு ஆரவாரத்தோடு இருந்தார்கள் என்று சொல்கிறார். அந்த ஆரவாரம் எப்படி இருந்தது? நிறை சங்கொலி எங்கும் முழங்குதலால் நெடுமாகடல் என்ன நிறைந்துள்ளது என்ற அமைப்பு. மையத்துறை ஏறி மகிழ்ந்தல சீர் வாகீசர் மனத்தோடு வாய்மையுடன் மெய்யுற்ற திருப்பணி செய்பவராய் விரவும் சிவச்சின்னம் விளங்கிடவே எய்துற்ற தியானம் அறாவுணர்வும் ஈரின்றி எழுந்திரு வாசனமும் கையில் திகழும் உளவாரமுடன் கை கொண்டு கலந்து கசிந்தனவே. முதல் முந்தின பாடல்ல அடியார பெருமக்கள் எப்படி இருந்தான்னு சொன்னாரு. அடுத்த பாடல்ல திருநாவுக்கரசு பெருமான் எப்படி இருக்கிறார்? மை அற்று துறை ஏறி. மையின மையல், அற்று நீங்கிய, சமணத்தில் இருந்து நீங்கிய அந்த செய்தி சொல்றார். மையற்று துறை ஏறி, நல்ல துறை சைவத்திற்கு ஏறி மகிழ்ந்து அலர்சி வாகீசர் மனத்தொடு, மனம் ஒன்றி, வாய்மையுடன், வாக்கு இல்லையா? மனம் பெருமானிடம் ஒன்றியது. வாய்மை வாக்கு என்று சொல்லிச்சு. பதியங்கள் பல பாடியத. அது மட்டுமல்ல, மெய்யுற்ற திருப்பணி, மெய் காயம் உடம்பினார், மனம் வாக்கு காயத்தால் வழிபாடு செய்தார். 3 ஒரு வழிபாடு எப்போ இருக்கும்? மனம் வாக்கு காயத்தால் முக்கர்ண வழிபாடு செய்யா. அப்படி செஞ்சாரான் திருநாவுக்கரசு பெருமான் இல்லையா? மனம் பெருமானை ஒன்றி இருந்தது. வாகீசர் மனத்தொடு, வாய்மையுடன், வாக்கு இல்லையா? பாடல்கள் மூலமாக, மெய்யுற்ற உடம்பின் மூலமாக திருப்பணி எனது உளவாரம் செய்பவராய் விரவும் சிவச்சின்னம் விளங்கிடவே. என்னாச்சு? திருநாவுக்கரசு பெருமான் எப்படி இருக்கிறாரு? சிவச்சின்னம் விளங்கிடவே.
உருத்திராட்டம், சடைமுடி, வாய் எப்பொழுது என்னது 5 எழுத்து நாமத்தை சொல்லிக்கொண்டு சிவ சின்னங்கள் எல்லாம் விளங்கிட வருகிறாராம். நான் முன்னே கூட சொன்ன ஞாபகத்தில் இந்த பாடலையும் வரும், இந்த வரலாற்றிலே வரும். அடியார்கள் பெருமையை சொல்லும்போது பல நாயன்மார் வரலாற்று சொல்றார் சேக்கிழார். அப்படி சொல்லுகின்ற சேக்கிழார் பெருமான் ஒரு அடியார் எப்படி இருக்கணும், அந்த தோற்றம் எப்படி இருக்கணும் அப்படின்னு முழுமையா வர்ணிக்கிற காலத்துல திருநாவுக்கரசரை தான் 2 இடத்துல வர்ணிக்கிறார். இதில் பார்ப்போம். திருநாவுக்கரசர் இந்த பல்வேறு தண்டனை மன்னன் கொடுத்தவரும் மீண்டும் திருவதிக்கு வரார். வரும்போது அவர் எப்படி இருக்காருன்னு சொல்றார். அப்போ ஒரு சைவ அடியா எப்படி இருக்க வேண்டும் என்ற அமைப்பில திருநாவுக்கரசர் அப்படியே வர்ணிப்பார். எதுல இந்த திருநாவுக்கரசர் புராணத்தில் அது இயற்கை உண்மை சரி. ஆனா இன்னொரு இடம் யாருடைய புராணம்? திரு ஞானசம்பந்தருடைய புராணம். அங்கேயும் ஒரு அடியாருடைய தோற்றத்தை வர்ணிக்கிறார். எப்ப வர்ணிக்கிறாரு? மதுரை சென்று திரு ஞானசம்பந்த பெருமான் சமணத்தை வீழ்த்தி சைவத்துக்கு வந்த பிறகு சீர்காழி வர்றார். சீர்காழி வரக்கூடிய திருஞான சம்பந்த பெருமான வரவேற்று யார் வரா? திருநாவுக்கரச பெருமான் வருகிறார். இப்ப இந்த இடத்துல புராணம் யாரை பற்றியது? திரு ஞானசம்பந்தரை பற்றியது. வரவேற்பு யாருக்கு? திரு ஞானசம்பந்தருக்கு. ஆனா அடியார் தோற்றத்தை வர்ணிப்பது சேக்கிழார். அந்த திருஞான சம்பந்த புராணத்துக்கு யாரை வர்ணிக்கிறார்னா திருநாவுக்கரசர் தான். இப்ப அந்த அளவுக்கு சேக்கிழார் பெருமானுக்கு அடியார் என்றாலே அடியார் தோற்றம் என்றாரு யார் ஞாபகம் வருது? திருநாவுக்கரசர் பெருமான். அதைத்தான் இங்க சொல்றாரு. பின்னால பாடல் வரும். முன்னாலுமே சொல்றாரு இவர் எப்படி இருந்தாரு? மனத்தாலும் வாக்காலும் காயத்தாலும் இல்லையா? வாகீசர் மரத்தோடு வாய்மையுடன் செய்யுற்ற திருப்பணி செய்பவராய் விரும்பும் சிவச்சின்னம் விளங்கிடவே எய்துற்ற தியானம். எப்ப பார்த்தால் யாரு? பெருமானையே நினைத்து கொண்டிருக்கிறார். எல்லா நேரங்களும் இந்த முதல் 2 வரியிலையும் மனவாக்கு காயம் வந்துடும். முதல் 2 வரி எது? அதுல மனத்தோடு வாகீசர் மனத்தோடு மனம் வாய்மையுடன் வாக்கு பாடல் பாடியது மெய்யுற்ற திருப்பணி காயம். இப்ப அடுத்த 2 வரியை செய்ய அதுக்கு போறோம். அதுலயும் மனவாக்கு காயத்துல வழிபாடு செய்கிறார். எப்படி? எய்துற்ற தியானம் அறாவுணர்வும். பெருமானை நினைத்திருக்கின்ற அந்த மனத்துல அரா உணர்வும் அறமல்லாத உணர்வு அவற்றை இருந்ததே கிடையாது. எய்துற்ற தியானம் அரா உணர்வும் மனம் ஈரின்னு எழுந்த திருவாசகமும். யாரு? எப்ப பார்த்தாலும் பெருமான் மேல பாடல் தான். மிக அதிகமான பதிவுகள் உள்ளது திருநாவுக்கரசர் வந்து குருதி வீரட்டானம் தான். என் ஆற்றுடைய இடம் ஈரின்னு எழு திருவாசகமும். திருவாசகம் மாணிவர் திருவாசகம் இல்ல, தேர்வா நம்முடைய திருநாவுக்கரசர் பெருமான் பெருமானை பற்றிய திருவாரம் சிறப்பு பொருந்திய திருவாசகம் இல்லையா? கையில் திகழும் உளவாரமுடன், கையில் திகழும் உளவாரமுடன் கை கொண்டு கலந்து கசித்தனரே. அப்படியே திருவதி வீரட்டானத்துல மனம் வாக்கு காயத்தால் ஒன்றி இருந்து மனத்தால் பெருமானை மனதில் வைத்திருந்து பாடல்கள் மூலமாக அவரை வாக்கினால் அவரை சொல்லி கையில் உளவாரம் ஏந்தி காயத்தினால் வழிபாடு செய்யக்கூடிய அமைப்புல 3 வகையான தொண்டுகளையும் செய்து பெருமானுடைய திருவடியில் வணங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எங்க? திருவதி வீரட்டானத்தில். கை கொண்டுன்னா எனது கை தொண்டு கட்டாயம் செய்யணும். 1000 படித்தாலும் சரி, 1000 தியானம் பண்ணாலும் சரி, ஒரு நல்ல அடியார்களுக்கு ஏதேனும் ஒரு வகையினால் உடலால் பெருமானுக்கு தொண்டு செய்யணும். அதை காட்டினவர் தான் நம்முடைய திருநாவுக்கரசர் இல்லையா? அடுத்த மெய்மை பணி செய்த விருப்பதனால் பேசுறார். இது வரைக்கும் என்னாச்சு? ஏற்றுக்கொண்டார். ஊர்மத்துடைய மகிழ்ச்சி. திருநாவுக்கரசர் பெருமான் எப்படி திருவதி வீரட்டானத்திலிருந்து வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார் முடிச்சுட்டு கட்டாய நிச்சயமாக ஒன்று சொல்லணும் இல்லையா? இவ்வளவுக்கு காரணம் யாரு? திரகவதியா. அவர்கள் எப்படி இருந்தார்கள் அது சொல்றார். மெய்மை பணி செய்த விருப்பதனால், மெய்மைய உண்மையான பணி, மனம் வாக்கு காயத்தால் பிற பாராட்டுகிறதுக்காக நம்ம வழிபாடு செய்யக்கூடாது, சாமி விடக்கூடாது. நமக்காக நம்ம சாமி விடணும், மனம் கூட்டி சாமி. அதான் மெய்மை பணின்னார். திரகவதியார் அப்படிப்பட்ட பணி செய்தார். மெய்மை பணி செய்த விருப்பதனால் ஆசையினால் விண்ணோர் தனிநாயகனார், விண்ணில் உள்ள
பல்வேறு வகையான மக்களுக்கும் தெய்வங்களுக்கும் நாயகனாக இருக்கக்கூடியவர் யாரு? சிவபெருமான். கடலில் அவருடைய திருவடியில் விண்ணோர் தனி நாயகனார் கடலில் தம் இசை நிரம்ப வரம் பெறும். தம்முடைய ஆசைகள் பலவற்ற, கோரிக்கைகள் பலவற்றிலே திரும்ப திரும்ப பெருமான் திருவடியிலே சொன்னார். அந்த திருவடியிலே சொன்ன பல்வேறு கோரிக்கைகளில் முதன்மையான கோரிக்கை எது? முக்கியமான கோரிக்கை எது? தம்பியார் பல சமயத்திலிருந்து சமண சமயத்திலிருந்து மீண்டும் இங்கு வர வேண்டும் என்ற கோரிக்கை. தம் இசை நிரம்ப வளம் பெறும் அத்தன்மைப்பதி வேவிய தாவதியார். தன்மைப்பதினா என்னது? அந்த ஒரே குறிக்கோள் தான். மாற்று சமயம் சென்ற, சமண சமயம் சென்ற தன் தம்பி மீண்டும் வர வேண்டும். அத்தன்மைப்பதி வேவிய தாவதியார், மிகச்சிறந்த தவம் செய்கின்ற, பணி செய்கின்ற திலகவதியார். இல்லையா? என்ன கேட்டாரு? என்ன கோரிக்கை? அவருடைய முழுமையான கோரிக்கை, பொய்மை சமயப்பணி விட்டு அவர் முன் போதும் பிணிவிட்டருளி பொருளா எம்மை பணிகொள் கருணை திறம் என்று யார் வைக்கிறார் என்ன இறங்கினரே. பொய்மையான கொள்கைகளை உடைய சமண சமயத்தை விட்டு உண்மை சமயம் சைவத்திற்கு வர வேண்டும் என்று நாம் கேட்ட பல்வேறு விதமான பல ஆண்டுகள் கோரிக்கையை பெருமான் ஏற்றுக்கொண்டு அருள் செய்தார். பார்த்தீங்களா? அந்த அருளை பற்றி நான் என்ன சொல்லுகிறார்? பொய்மை சமயப்பணி விட்டு அவர் முன்போதும் பிடி விட்டு அருளை, அந்த சூரிய நோயையும் நீக்கி பொருளா எம்மை பணிகள், என்னையும் ஒரு பொருட்டாக நான் கேட்டுக்கொண்ட இந்த கோரிக்கைகளுக்கு ஏற்ற அமைப்பிலே கருணை திறம் அதையும் நீக்கிய பெருமான். இல்லையா? இவங்க யார் பெற்றனர்? இப்படிப்பட்ட ஒரு திருவருளை வேற யார் பெற்றாங்க? என் தம்பிக்காக நான் கேட்டேன். அப்படியே சென்று சூரியனை நீக்கியதோடு மட்டுமல்ல, மிகச்சிறந்த சைவ அருளாளராக, சமய புறவராக வருகின்ற காலங்களில் எழுதும் போற்றுகின்ற அமைப்பிலே, சைவ சமயத்தை தாங்கி பிடிக்கிற அமைப்பிலே அவரை நான் கேட்ட கோரிக்கையில் இறங்க செய்ததற்கு அந்த பெருமானிடம் அப்படிப்பட்ட அருளை என்னை போல் யார் பெற்றார்? எப்படி சொல்றாரு? எம்மை பணிகொள் கருணை திறம் யார் பெற்றார்? மணிவாசன் இல்லையா? எனக்கு அருளியவார் ஆறுவார் சொல்வேன். ரொம்ப பெரியவிதமா சொல்றாங்க. அது மாதிரி இவருக்கு இல்லை. எனக்கு நான் வேண்டுகோள் கேட்ட அமைப்பிலே தம்பியாக மீண்டும் சமய சமயத்தில் கொண்டு சேர்ந்த என்னுடைய கோரிக்கையும் ஏற்ற அந்த பெருமானுடைய கருணையை யான் பெற்றது எனக்கு மிக சிறப்பான ஒன்று என்ற அமைப்பிலே கரை ஓரளவு வந்தாச்சு. அப்ப இன்னொரு இடத்துல எப்படி இருக்குன்னு சொல்லணும் இல்லையா? ராத்திரியோட ராத்திரியா வந்துச்சாரு, எல்லாம் முடிஞ்சிட்டு ராத்திரி விட்ட இடத்துல அங்கே எப்படி இருக்காங்க அவங்களுக்கு சொல்லணும் இல்லையா? அதை சொல்றாரு. இன்ன தன்மையில் இவர் சிவநெறியினை எய்தி மற்ற பேரருள் பெற்று இடர் நீங்கிய வண்ணம். முதல் ரெண்டு பேரே திருவதிக்கு வீரட்டாட்டத்தில் இருக்கக்கூடிய இன்றைய நிகழ்ச்சியிலே அடுத்த ரெண்டு பேரே அங்க பாடலி உத்தர அங்க சமண சமய பணத்தை என்ன செய்யறாங்க? இன்ன தன்மையில் இப்படிப்பட்ட அமைப்பிலே இவர் திருநாவுக்கரசர் சிவநெறியினை எய்தி சைவ வழிபாட்டினை செய்து மண்ணு பேரருள் பெற்று பெருமானுடைய திருவுருளை பெற்று இடர் நீங்கிய வண்ணம், சூரியனோடு நீங்கிய வண்ணம், பன்னு தொன்மையில் பழமையான நகரமாக இருக்கக்கூடிய பாடலி உத்தரத்தில், அதாவது திருப்பாதிரிப்புலியூர்ல சமண மந்திரி இருக்கக்கூடிய அந்த தலைமையகத்துல புன்னையே புரி அமரர்தான் கேட்டது போறாரால் இந்த செய்தியை பூரா அவங்க காதுல கேட்டாங்க. ஒருக்குமா அடப்பாவி இப்படி போயிட்டானே இல்லையா? அவன் போனது மட்டும் இல்லை, இங்க இருந்து அங்க போனதுனால இது மோசமானதுல உலகம் போல ஏசுவார்கள் என்ற அமைப்பிலே அதை பற்றி சிந்திக்க ஆரம்பித்தார்களாம். பன்னு தொன்மையில் பாடலி உத்திர நகரில் திருப்பாதிரிப்புலியூரில் புன்னையே புரி அவனர், அவங்களுக்கு நல்லதை செஞ்சே பழக்கம் கிடையாது, கெட்டதை செஞ்சு தான் பழக்கம். தீவியை செய்கிறார்கள், பிறருக்கு துன்பத்தை செய்யக்கூடிய புன்னையே புரி அவனர் தான் கேட்டது. நம்முடைய சைவ சமயத்தினுடைய சிறப்பு, திருநாவுக்கரசர் பெற்ற அருள், திலகவதியார் பெற்ற சிறப்பு, இதையெல்லாம் கேட்ட அவங்க பொறாமை கொண்டவராய் அதை பொறுத்து கொள்ள முடியவில்லை. எப்படி முடிச்சாரு? பொறாராய் அதை அவங்களால ஜீரணிக்க முடியவில்லை. என்ன செஞ்சாங்க?
தர்மசேனருக்கு வந்த அத்தடுப்பரும் சூதை ஒருவராலும் இங்கு ஒழுங்கிடாமையின். தர்மசேனருக்கு சூழ்நிலை வந்துச்சு. நாம் அங்கே இருக்கிற எல்லா துறவிகளும் சமணர்களும் எவ்வளவோ பயிற்சி கொண்டு அந்த சூரிய நோய் நீக்கணும்னு பார்த்தோம். ஆனால் என்னாச்சு, நீக்கவே முடியாது. தர்மசேனருக்கு வந்த அத்தடுப்பருந்தூரை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாத அந்த சூரிய நோயை ஒருவராலும் இங்கு எங்கு திருப்பாதிரிப்புலியுடைய சமணப்பள்ளியிலே ஒழித்திடாமையின் அவர் உயப்போய், அவர் என்னாச்சு, அந்த நோய் நீங்க போய் மேலே வந்துட்டார். அவர் உயப்போய் பெருகு சைவராய் பெயர்ந்து, சமண சமயத்தில் தர்மசேனராய் தலைவராய் இருந்தவர் இப்ப என்ன ஆயிட்டாரு, சைவ சமயத்துக்கு மாறிட்டார். அவர் உயப்போய் பெருகு சைவராய் பெயர்ந்து தம் பிடி ஒழிந்து, அந்த சூரிய நோய் ஒழிந்து உயிர்ந்தார். இன்பமாக இருக்கக்கூடிய அமைப்பிலே மருது நம்பெரும் சமயம் வீழ்ந்தது என மறுப்பார். என்னாச்சு, இப்ப நம்ம சமண சமயம் சமுதாய மத்தியில நம்ம கீழ்த்தரமா போயிருச்சு, யாரும் நம்பாத அமைப்புக்கு போயிருச்சு, யாரும் பின்பற்றாத அமைப்புக்கு போயிடுச்சு என மருள்வார், மயங்கினார்கள். மரும் நம்பெரும் சமயம் மிகச் சிறப்பாக இருந்த சமயம், ஆட்சி சமயம், அரசனுடைய சமயமாக இருந்தது, எண்ணற்ற மக்கள் பின்பற்றிய சமயம் இப்ப என்னாச்சு, வீழ்ந்தது என மறுத்தார். மறையும் பல் சமயங்களும் வென்று, மறையும்னா மாறுபட்டன்னு அர்த்தம். சமண சமயம் ஒன்றும் இல்லை, அதுலேயும் பல்வேறு வகையான கிளை சமணங்கள் இருக்கு, சமண சமயங்கள் இருக்கிறது. அத்தனை சமண மதத்தை என்ன செஞ்சாரு, தர்மசேனர் சமணத்தில் இருக்கும்போது அவர்களே பாதுகு போட்டு அவர்களையும் விட்டு நான் சார்ந்திருக்கின்ற சமணம் தான் சிறப்பு என்று வெற்றி கொடி நாட்டி தர்மசேனர் என்ற பட்டம் பெற்றவர். அதைத்தான் மறையும் அப்படின்னா மாறுபட்ட பல் சமயங்களும் வென்று, அத்தனை சமயங்களையும் வென்று மற்ற அவரால், யாரால், திருநாவுக்கரசரால், அவரால் தான் அதை செய்ய முடிஞ்சு, வேற யாரும் செய்யல. மற்ற அவரால் நிலையும் பெற்ற இந்நெறி, அவளுக்கு ஒரு சிறப்பு பெற்ற இந்நெறி எது, சமண நெறி, இனி அழிந்தது என்று அழுங்கி. அவ்வளவுதான், இது சமண மதம் எங்க இருக்க போச்சு, தலைவரே போய் சேர்ந்துட்டார், வேற எங்க இருக்க போகுது, இனி அழிந்தது என்று அழுங்கி வருந்தி துன்பம் பெற்று, யாரு, கொலையும் பொய்மையும் இளமென்று கொடுமையே ஒழிவார். சமணங்கள் யாரு விளக்கத்திருக்கிறார், கொல்லாமை வேண்டும், பொய் சொல்லக்கூடாது, அதுதான் நம்ம கொள்கை என்று கொள்கைகளை வகுத்துக் கொண்டவர்கள் கொலை செய்வார்கள், பொய் சொல்வார்கள், அந்த வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள். சமணத்துடைய கொள்கை என்ன, கொலை செய்யக்கூடாது, கொல்லாம, பொய் சொல்லக்கூடாது, பொய்மை. ஆனா வாழ்க்கை முறையில் அவர்கள் என்ன செஞ்சாங்க, கொலையும் செய்தார்கள், பொய்யையும் சொன்னார்கள். கொலையும் பொய்மையும் இளமென்று இல்லை என்று கொடுமையே புரிவார். அதை செய்து கொண்டிருப்பவர்கள் எப்படி இருப்பார்களா, தரையும் பீலியும் தாழ வந்து ஒரு சிறை சார்ந்தார். எல்லாம் கூட்டமா ஒன்று போல வந்தா ஒரு பக்கத்துல வந்து சேர்ந்தானா, ஒரு பக்கத்துக்கு என்ன அர்த்தம், ஒரு சிறை, எல்லா கூட்டமும் யாருப்பா வந்து சேர்ந்தாங்க, அவன் தான் எவன், தரையும் பீலியும், மொட்டை போட்டு தலைப்புடையவனும் கையில பீலி வச்சிருக்கோம் இல்லையா, இந்த ரெண்டு பேரும் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒன்று போல ஒரு பக்கமா வந்து சேர்ந்து ஆட ஆரம்பிச்சாங்க. நம்ம யார் இருக்கா சமண சமயம் அப்படின்னு, தரையும் பீலியும் தாழ, கையில் உள்ள பீலியும் கீழே போட்டான், தலையும் தூக்க போட்டுட்டான். அவ்வளவுதான், நம்ம ஒண்ணு நடக்க போறது, அவர் போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தரையும் பீலியும் தாழ வந்து ஒரு சிறை சார்ந்தார். ஒரு சிறைன்னா ஒரு பக்கமா எல்லாரும் மடத்துல வந்து எல்லாரும் வந்து இப்படி ஆகி போச்சு நம்ம கதி அப்படின்னு அழ ஆரம்பிச்சாங்களாம். இவ்வகை பல அமணர்கள் துயருடன் ஈண்டி, இவ்வாறு இந்த மடப்பள்ளியில, இந்த சமண பள்ளியில எல்லாரும் ஒன்று சேர்ந்து கூடி சமயம் இப்படி ஆகி போச்சுன்னு ஒரு பக்கம் வருத்தம், இன்னொரு பக்கம் என்ன வருத்தம் வந்து போச்சுன்னா, நம்ம நடைமுறை சிக்கலை பார்க்கும்போது இனிமே நம்மளை யார் மதிப்பா நாட்டில், சரி இது வரைக்கும் நமக்கு சாப்பாடு கூட பெரிய சாமியான ஒரு மழமெல்லாம் கொடுத்து வச்சிருந்தான் அந்த மண்ணை, அவன் நம்மளை மதிப்பானா, நடைமுறைக்கு வராங்க. வாழ்க்கையில் இருக்கிறவங்க
இல்லையா? எல்லாம் அவன் மனம் பூச்சி எல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் சமண சமயம் தான் மன்னன் வச்சிருக்கான். இப்போ சமணமே இல்லை என்று ஆகின்ற பொழுது நம்ம மதிப்பானா மன்னன்? நமக்கு உதவி செய்வானா? துட்டெல்லாம் வருமா? அந்த நினைப்பு வந்துட்டான். இவ்வகை பல அமணர்கள் துயருடன் ஏண்டி மெய்வகை திறம் அருந்திடி உண்மையான தன்னுடைய நிலையை தெரிந்து கொண்டு, இப்போ உள்ள நிலை என்ன நிலை? துட்டு வரக்கூடிய நிலை மன்னன் கொடுக்கணும். மன்னனுக்கு இது விஷயம் தெரிஞ்சுன்னு வச்சுக்கோ, என்ன ஆகும்? வேந்தனும் வெகுண்டு காஞ்சியில் இருக்கக்கூடிய சமண சமயத்தின் சார்பாக ஆண்டு கொண்டிருக்கிற மன்னவனும் வெகுண்டு சைவனாகி அவன் என்ன ஆகிடுவான்? திருநாவுக்கரசரோட பெரியமான ஆற்றலுடைய தெரிஞ்சுக்கிட்டான்னு அவனும் சைவனாகி போயிடுவான். பின்னர் அவனும் ஆயிட்டான். 4 தடவை தண்டிக்க பார்த்தா மாத்த பார்த்தா முடியவில்லை. கடைசியில் என்னாச்சு? அதே சைவ நம்முடைய பல்லவ மன்னன் என்னாச்சு? சைவனாக வாங்கி தான் எங்கெல்லாம் பள்ளி கட்டினாங்க, சமண பள்ளி பாதிரி புரியுங்க திருவதி வீரன்னா அவளுக்கு இடிச்சு சிவன் கோயில் ஆக்கிட்டான். அதுக்கு பேரை என்ன வச்சான்? குணவதீச்சரம் ஏற்படுத்தான். அவன் பேரு வச்சான் குணவதீச்சரம். பாதிரி புலியிலையும் திருவதிகை வீரட்டானத்திலையும் அவன் காலத்தில் கட்டி வைத்தது சமணப்படி அடித்து நொறுக்கி சிவன் கோயில் ஆக்கி அதுக்கு குணவதீஸ்வரன் என்று பெயர் வைத்தான். அதுக்காக பயப்படுறாங்க. இது பின்னால் நடக்க போறது. இவன் இப்பவே பயப்படுறான். என்ன பயப்படுறான்? வேந்தனும் வெகுண்டு சைவனாகி நம் விருத்தியும் தவிர்க்கும். அவன் சைவனா போனா பரவாயில்ல, நமக்கு சாப்பாடு குழம்புக்கு அவன் தானே கொடுத்துக்கிட்டு நம்ம வளர்ச்சி என்னாயும் விருத்தி, நம்முடைய வாழ்க்கை முறை வளர்ச்சியும் நின்று போகும். வேந்தனும் வெகுண்டு சைவனாகி நம் விருத்தியும் தவிர்க்கும். நம்னா யாரு? சமணனுடைய சமணத்துறை சமண வளர்க்கக்கூடிய விருத்தியும் தவிர்க்கு மத்தியினி நாம் செய்வது எது? இதுக்கு நாம என்ன செய்ய? சமணம் போனா மன்னம் போன பரவாயில்ல, நாம வாழ்க்கை பிரச்சனை இருக்க, நாம எப்படி வாழ? நாம் இனி செய்வது என வஞ்சனை தெரிந்து சித்தரிப்பார். வஞ்சனை உணர்வு வஞ்சனை குணமுடையவர்கள் இனிமே அடுத்து என்ன செய்யணும்னு யோசிச்சானா. அதான் என்னது? சித்திரிப்பார், யோசனை செய்தார்கள். அது எப்படி? வஞ்சனையோடு யோசனை செய்தார்கள். ஏன் வஞ்சனை? நல்லது கூட சைவத்தில் இருக்கு, கெட்டது கூட இங்க இருக்கு. நல்லது மாதிரி பொங்கி வச்சிருக்கீங்க, ஆனா கெட்ட மாதிரி செயல்படுறீங்க. இப்ப யார் வர போறா? அதனால அந்த வஞ்சனை தெரிந்து சித்தரிப்பார். எப்படி மன்னனை ஏமாற்றி தொடர்ந்து நமக்கு அந்த வசதியை பெற்றுக் கொள்வது அமைப்பு யோசனை செய்தார்களா இல்லையா? அடுத்து தப்பை சைவத்து நிற்றலின். தப்பைனா யாரு? அக்கா தமக்கை குறிச்சு. தப்பை தமக்கை திலகவதியார் சைவத்து நிற்றலின் தர்மசேனரும் தாம் பொய் வகுத்ததோர் சூரை தீர்ந்து இளதர போய்ந்து எவ்வளவாக அங்கு எய்தி நம் சமையலன்னனும் தெய்வ நிந்தனையும் செய்தனர் என சொல்ல துணிந்தார். என்ன செஞ்சாங்க? யோசனை பண்ணாங்க, வஞ்சனையோட யோசனை பண்ணாங்க. மன்னன் தொடர்ந்து தம்ம தக்க வச்சு சமணமயத்தில் இருக்கணும்ல, அதுக்கு என்ன யோசனை பண்ணாங்கன்னா, இந்த நம்முடைய தர்மசேனர் இருக்கா இல்லையா, அக்கா சைவத்தில் இருக்கா இல்லையா, தலைவராக இருக்கா இல்லையா, அங்க போறதுக்கு ஒரு ஆசை வந்துட்டு போகணுங்கிறதுக்காக பொய்யான சூழ்நிலை வந்ததாக கூறி அங்க ஓடி போயிட்டார் அப்படின்னு மன்னன் சொல்லணும். வஞ்சனையோட சிந்தனைப்பாடு பாடல் உற்சவ முன்பாடுங்க. இப்ப என்ன சிந்தனை செஞ்சிருக்காங்க? தமக்கையார் திலகவதியார் சைவத்தின் மிக்க ஈடுபாடு இருக்கிறாங்க. அவங்க கூட நானும் போய் சேரணும்னு நினைச்சு தர்மசேனர் என்ன செஞ்சாரு? மருங்கிக்காரு. சூழல் நோயெல்லாம் ஒன்றும் வரல, இல்லாத சூழலை தமக்கு வந்ததாக கூறி அதை தீர்க்கைக்கு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு தான் அங்க ஓடிட்டான்னு சொல்லி, அப்படி நம்முடைய சமண மதத்தையும் நிந்தனை செய்தான், உங்கள் மன்னரையும் நிந்தனை செய்தான், நம்முடைய தேவனையும் நிந்தனை செய்தான் என்று மன்னனிடம் சொல்வோம் என்று என்ன செஞ்சாங்க? ஒரு முடிவு பண்ணினார்கள். சிந்திச்சாங்க இல்லையா? இல்லைன்னா ஒண்ணு நடக்காது இல்லையா மன்னன் அப்படி முடிவு பண்றாங்க. அதான் அடுத்த பாடல சொல்றாங்க. மெய்மைப்படி செய்த வெறுப்பதனால் உண்மையான பணியை இறைவனுக்கு செய்ததின் காரணமாக
விண்ணோர் தனிநாயகனார் கடலில் தம் இசை நிரம்ப வரம்பரும் அத்தன்மை பணி தேவி தாவதியா. உண்மையான பணி இறைவனுக்கு செய்து அந்த பெருமானுடைய திருவடிகளை தொடர்ந்து வணங்கிக் கொண்டிருப்பதனால் அவர்கள் என்ன கோரிக்கை வச்சிருந்தாங்க பெருமான்கிட்ட? மாற்று சமயம் சார்ந்த தன் தம்பி மீண்டும் சைவத்திற்கு வர வேண்டும் என்று சொன்னார்களா, அதை பெருமான் நிறைவேற்றினார். தம் இசை நிரம்ப வரும் அத்தன்மை பணி தேவிய தாவதியா மிகச்சிறந்த தபோதரர். அந்த தவமுடையவர்கள் பொய்மை சமயப்பிடி விட்டு அவர் முன் இல்லையா, நம்முடைய பொய்மை சமயப்பிடி விட்டவர் முன் போதும் பிடி விட்டரோடி பொருளா எம்மை பணிகொள் கருணை திறமைக்கு யார் பெற்றனர் என்ன சொன்ன வண்ணமே செய்வது. நாற்பத்தெட்டாவது பாட்டு அந்த பாட்டு. தப்பை சைவத்து நிச்சலில் தர்மசேனருந்தாம் பொய் வகுத்ததோ சூறை தீர்ந்து இனது என போயிங்கு. எனது ஒரு முடிவு வந்துட்டாங்க. அக்காவோட போய் சேர்றதுக்காக சூரிய நோய் வந்ததுக்கு போய் சொல்லி அங்கே போய் சேர்ந்து நம்ம சமயத்தையும் சமயத்தில் உள்ள பெருமான் அருகத்தேவரை சிந்தனை செய்தார்கள். 1348வது பாட்டு. தப்பை தமக்கை தரகவதியா சைவத்து நிச்சலில் தர்மசேனரும் தான் நம்ம தர்மசேனரும் மருணிக்கியாரும் பொய் வகுத்ததோர் ஒரு பொய்யான செய்தியை சொல்லி சூறை தீர்ந்தது எனது என இங்க சமண சமயத்தில் இருக்கும்போது இந்த சூரியனை தீர்க்கவில்லை என்று பொய்யை வகுத்து பொய் சொல்லி எனது என போய் அங்கு எப்பமாக அங்கு எய்திய நம் சமய அலங்காரமும் அங்கு போன